ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எம்எஸ் விஸ்வாம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே அவசகுணமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மாலி ஃபிஷ் தான் கைஸ் செத்துச்சு. அது வந்து டபுள் டெயில் மாலி, அது வந்து டெத் ஆகிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற டப்ஸ் எல்லாமே இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம டோட்டலாகவே எல்லாமே மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் புதுசு அப்டேட்லாம் நம்ம பண்ண போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற டப்ஸ் எல்லாமே மாற்ற போகிறோம் கைஸ். அங்கே மாற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரப் எடுத்துலாம். நம்மளால் எடுக்க முடியல. நம்ம ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுலாம். ஏன்னா நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறேன் கைஸ். இது எல்லாமே நம்ம மாற்றிட்டு உனக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். இருங்க, நான் அது மாதிரி ஃபோனை வந்து வச்சிடறேன். வச்சாச்சு நம்ம கைஸ். நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டோம். என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கப்பீஸ் குட்டீஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாக்ஸ் டைல்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் நிறையவே இருக்குது இதில். அப்புறம் அது எதுக்குன்னா கௌரமி ப்ரீடிங்க்கு தான் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மாலிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சிக்கான கப்பி ஃபிஷ் தான் இருக்குது, எல்லாமே பேரண்ட்டு. இது பார்த்திங்கன்னா குட்டி விட்டுருக்கு. இந்த குட்டி எல்லாமே தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை தனியாக குவாரண்டைன் பண்ணி அந்த குட்டி வேணால், ஏன்னா அதுக்கும் ஒயிட் ஸ்பாட் வந்துச்சுன்னா பண்ணுறதுனால இதில் ஒயிட் ஸ்பாட்டே போக மாட்டேங்குது கைஸ். அதுக்கப்புறம் இதில் குட்டி மொத்தம் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டோம். எவ்வளோ தான் குட்டி, ஒரு 8 குட்டியே நம்ம தான் இருக்குது. இதை செப்பரேட் பண்ணி நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு மேல் ஃபிஷ் எடுத்துச்சு. இது கிராஸான மேல் தான். இது வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் இருக்குது, ப்ளைனாக இருக்கும். ஏதோ ஒரு ஏலியன் மாரி இருக்கும் அந்த கப்பி மட்டும் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா கைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு பாண்ட் செட்டப் பண்ணி வச்சுருப்போம். அதில் இருக்கிற கப்பீஸ் எல்லாமே தனியாக செப்பரேட் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஏஜ்டு வாட்டர் மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். அதில் குட்டிங்களை போட்டுடலாம். புது வாட்டர் ஆட் பண்ணாலே ஏன்னா இதுவாகிடும், டெத் ஆகிடும். இப்போ ஏஜ்டு வாட்டர் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைப்பன் பம்பால் நம்ம எடுத்து வைக்கிறோம். அடுத்து நம்ம ஃபுல்லாகவே தண்ணி ஃபில் பண்ண வைக்க போகிறோம் கைஸ். தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற குட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற பிளான்ட்ஸ் தான் எடுக்கணும். பிளான்ட்ஸ் எடுத்து நம்ம போடணும் கைஸ். இல்லை நம்ம பிளான்ட்ஸ்லாம் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். கொஞ்சம் மேலே பிளான்ட்ஸ் எடுத்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற நெட்டை வச்சு கப்பீஸ் மொத்தம் பிரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா ஒரு இதில் எவ்வளோ கப்பி மட்டும் வர பார்த்து மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கப்பி வந்திருக்குன்னு கைஸ். இந்த குட்டிலாம் எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபுல் குட்டி மொத்தத்தையும் எடுத்துட்டோம். இருக்குன்னா உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன கைஸ் இங்கே என்ன வைக்க போகிறோன்னா நம்ம இருக்கிற அந்த ரெட் டப்பு, அதுக்கப்புறம் டப்ஸ் எல்லாமே வைக்க போகிறோம். காமிக்க போகிறேன். அந்த டப்ஸ் மொத்தமே மாற்றி இங்கே தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது எல்லாமே மாற்ற போதான் சொன்னேன் கைஸ். இல்லை எங்கள் வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜு இது செட்டப் எல்லாமே அப்படி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் டப்ஸும் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டப்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஏங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். க்ளீன் கேஸ் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற குட்டிஸ் எல்லாமே இன்னும் பாதி குட்டி இருக்குது. எல்லாமே தூக்கி அதில் போட்டுடலாம். பாதி பிடிச்சாச்சு. இப்போ எல்லாமே நம்ம எடுத்து போட்டுடணும் குட்டீஸ்லாம். இதுதான் பாண்டில் இருக்கிற செட்டப்பு. அதுதான் ஃபைனல். இந்த பாண்டு செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப அளவு கம்மியாகிடுச்சு. அதனால நம்ம புதுசாக தண்ணி எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தண்ணி ஆட் பண்ணி தான் இருக்கிறோம். அவ்வளோதாங்க இந்த செட்டப்பு. இந்த செட்டப்பு கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம இந்த இடத்துலையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அந்த டப்ஸ் எல்லாமே மாற்றிட்டு இந்த தெர்மாக்கோல் இந்த இடத்துல வச்சுருவோம் கைஸ். இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்து மாற்றிடலாம் கைஸ். கைஸ் ஃபைனலி நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இந்த செட்டப்பு இங்கே ஓவர் ஆகிடுச்சு. இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடம் வந்து இன்னும் டேங்க்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு டப்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் 2-3 டப்ஸ் எல்லாமே வைக்கணும். தெர்மாக்கோல் பாக்ஸை தூக்கி இங்கே வச்சிடலாம் கைஸ். நம்ம வச்சாச்சு. அப்புறம் இந்த தெர்மாக்கோல் வந்து வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணுற வேலை இருக்குது. வாட்டரும் ஃபில் பண்ணிடலாம்.
கைஸ் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் பிளான்ட்ஸ் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இந்த டப்பு தூக்கி இந்த டப்பு இது இப்போ இந்த பிளாக் கலரு அந்த டப்பு எல்லாமே நம்ம தண்ணி வாட்டர் பிடிச்சி வைக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான டேப் வாட்டர் தான் கைஸ் நம்ம பிடிச்சி வைக்கிறோம். சில பேர் முன்னாடி வாட்டர் பிடிச்சி வைப்பாங்க, அவங்களுக்கு இஷ்டம் தான், நம்மளோட இது தான். இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே எத்தனைதான்னு பார்க்குறீங்க, வாங்க கைஸ் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். கைஸ் நம்ம தண்ணி எடுத்து போயிடலாம். கொஞ்சம் முன்னே போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே காலங்காத்தாலே மழை செம தூறல் வந்து போட்டிருக்கு. நம்ம இந்த டேங்க்கில் தான் நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். கேஸ் டம்ளர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து போய் ஊற்றிட்டே இருக்கணும் கைஸ். இதான் நம்மளுக்கு வேலையே. பழுப்பு வேறு எதுவும் இல்லை, நம்ம பழுப்பில் எடுத்துக்கலான்னு கூட. அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு, இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணியாச்சு கைஸ். இதான் நம்ம ஓவரால் செட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் மூடி எடுத்து தெர்மாக்கோல் பாக்ஸை மூடிடலாம், ஏன்னா டஸ்ட் கிஸ்ட்னா விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டைல்ஸ்களை ஃபுல்லாக போட்டு மூடிட்டோம் நான். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட் ஸ்டாக் எல்லாமே நம்ம இந்த ப்ரீடிங் கேஜுவல் வந்துச்சு. அதை எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு நம்ம குட்டியில் எடுத்து போட்டுடலாம். குட்டியில் எடுத்து போட்ட மிச்ச பிறகு இது இவ்வளோ தான் அந்த 3 டப்பும். இந்த இடம் ஏன்டா காலின்னு பார்ப்பீங்க, ஏன்னா அதில் நம்ம வந்து கவர்மெண்ட் செட்டப் தேவைப்படும். இந்த வீடியோ பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பை.